இசைஞானி இளையராஜாவின் 72வது பிறந்த நாள் இன்று. இந்தியா முழுவதுமே அவரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவரின் பிறப்பு மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள தேனி மாவட்டம் பண்ணைபுரம் எனும் சிற்றூரில் டேனியல் ராமசாமி மற்றும் சின்னத்தாய் அம்மாள் தம்பதியருக்கு மகனாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1943ஆம் ஆண்டில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தார். அவரது இயற்பெயர் ஞானதேசிகன். இவருக்கு பாவலர் வரதராஜன், டேனியல் பாஸ்கர், அமர்சிங் என்று 3 சகோதரர்களும், கமலாம்மாள், பத்மாவதி என்ற 2 சகோதரிகளும் உள்ளனர். அவரது சகோதரரான அமர்சிங் என்ற கங்கை அமரனும் ஒரு இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆவார். ஞான தேசிகனாக பிறந்த அவர் டேனியல் ராசையா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்டார். சிறு வயதில் இருந்தே வாத்தியங்கள் வாசிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்த அவர் தன்ராஜ் மாஸ்டரிடம் வாத்தியங்கள் கற்க தொடங்கினார். ஹார்மோனியம், பியானோ மற்றும் கிட்டார் போன்ற இசைக்கருவிகளே மேற்கத்திய பாணியில் வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற அவரது பெயரை அவரது மாஸ்டர் ராஜா என்று மாற்றினார். வீட்டில் வறுமை காரணமாக தனது பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தி கொண்டார். தனது 14வது வயதில் நாட்டுப்புற பாடல்களால் கவரப்பட்ட அவர் 19வது வயதில், அதாவது 1961ஆம் ஆண்டில் தனது சகோதரர்களுடன் நாடக குழுவில் சேர்ந்து இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கு சென்று சுமார் 20,000க்கும் மேற்பட்ட கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் கலந்து கொண்டார். பின்னர் லண்டனில் உள்ள டிரினிட்டி இசைக்கல்லூரியில் சேர்ந்து கிளாசிக்கலில் கிட்டார் தேர்வில் தங்கப் பதக்கமும் வென்றார். நாடக குழுவில் இசை கச்சேரிகளும் நாடகங்களும் பங்கேற்று வந்த அவர் 1970களில் பகுதி நேர வாத்திய கலைஞராக சலில் சௌத்ரியிடம் பணிபுரிந்தார். பின்னர் கன்னட இசையமைப்பாளரான G.K. வெங்கடேஷ் அவரின் உதவியாளராக சேர்ந்த அவர் அவரது இசைக்குழுவில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் பணிபுரிந்திருக்கிறார். இந்த காலகட்டங்களில் தான் அவருக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களில் அவர் சுயமாக பாடல் எழுதி அவர் இருந்த இசைக்குழுவில் உள்ள சக வாத்திய கலைஞர்களை அதற்கு இசையமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் A.R. ரகுமான் அவரின் தந்தையான R.K. சேகரிடம் வாத்தியங்களை வாடகைக்கு எடுத்தும் இசையமைப்பார். அவரது தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். 1975இல் பஞ்சு அருணாச்சலம் தனது படமான அன்னக்கிளி திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அவரை ஒப்பந்தம் செய்தார். இப்படத்தில் மேற்கத்தி இசையோடு தமிழ் மரபையும் புகுத்தி அவர் உருவாக்கிய மச்சான பார்த்தீங்களா என்ற பாடல் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வந்ததால் அவர் தொடர்ந்து 6லிருந்து 60 வரை 16 வயதினிலே 24 மணி நேரம், 100வது நாள், ஆனந்த், கடலோர கவிதைகள், சின்ன கவுண்டர், சின்ன தம்பி, சின்னவர், தர்மதுரை, பாயும் புலி, பணக்காரன், எஜமான், குணா, இன்று போய் நாளை வா, இதயத்தை திருடாதே, காக்கி சட்டை, காதலுக்கு மரியாதை, பயணங்கள் முடிவதில்லை, அக்னி நட்சத்திரம், நாயகன் என பல நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்து புகழின் உச்சத்திற்கே சென்றார். தமிழ் சினிமாவில் பல படங்கள் இவரின் பாடல்களாலும் இசையினாலும் 100 நாட்களே சர்வ சாதாரணமாக கடந்தன. இதுவரை 5000க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கும் இசையமைத்திருக்கிறார். சுமார் 1000 படங்களுக்கு இசையமைத்து விட்டார். இன்னும் எத்தனை இசையமைப்பாளர்கள் வந்தாலும் ராஜாவின் சாதனையை ஒருவராலும் முறியடிக்க முடியாதா? பாலாவின் தாரை தப்பட்டை படம் இசைஞானியின் 1000வது படமாக அமைந்துள்ளதா? ராயல் பில் ஹார்மோனிக்கில் அவர் சிம்போனி ஒன்றை இசையமைத்தார். அந்த இசையமைப்பாளர்களால் மாஸ்ட்ரோ என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அவர் இசையமைத்த சிம்போனி இன்றளவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் அவரை தமிழ் திரைப்பட கலைஞர்கள் மாஸ்ட்ரோ என்று அழைக்கின்றனர். பஞ்சமுகி என்ற கர்நாடக செவ்விலிசை ரகத்தினை உருவாக்கினார். இசை ரசிகர்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அறிமுகம் செய்த How to Name It என்ற இசை தொகுப்பினை முதலில் வெளியிட்டார். இளையராஜாவின் கீதாஞ்சலி என்ற தமிழ் பக்தி இசை தொகுப்பினையும், மூகாம்பிகை என்ற கன்னட பக்தி இசை தொகுப்பினையும் வெளியிட்டார். ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி ஸ்தோத்திரம் என்ற பக்தி பாடலுக்கு இசையமைத்தார். ஜீவாவை தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா என்ற 2 மகன்களும், பவதாரணி என்ற மகளும் உள்ளனர். மூவருமே தமிழ் திரையுலகின் இசைத்துறையில் இசையமைப்பாளர்களாகவும் பாடகர்களாகவும் இருந்து வருகின்றனர். இளையராஜாவிற்கு உச்ச துணையாக விளங்கிய ஜீவா 2011ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்து ராஜாவின் வாழ்வில் நீங்காத சோகத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றார்.
இளையராஜா இசையமைக்க ஆரம்பித்தது அன்னக்கிளை திரைப்படத்தின் மூலம். கார்த்திக் ராஜா இசையமைத்த முதல் படம் அலெக்சாண்டர். பவதாரணி இசையமைத்த முதல் படம் அஞ்சலி. இன்று திரையுலகை கலக்கி வரும் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த முதல் படமும் ஆவில்தான் ஆரம்பித்தது அரவிந்தன். 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அவருக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தது. 2010ஆம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருது வென்றார். 1988ஆம் ஆண்டு மத்திய பிரதேச அரசின் லதா மங்கேஷ்கர் விருது வழங்கப்பட்டது. இசையில் அவர் புரிந்த சாதனைக்காக 1994ஆம் ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் 1996ஆம் ஆண்டில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. தேசிய விருதுகளே சாகர சங்கமம் என்ற படத்திற்காக 1984லும், சிந்து பைரவி என்ற படத்திற்காக 1986லும், ருத்ர வீணா என்ற படத்திற்காக 1989லும், பழசி ராஜா என்ற படத்திற்காக 2009லும் வென்றார். 1989இல் அவரது சிறந்த பங்களிப்பிற்காகவும், 1990இல் போப்பிலி ராஜா என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காகவும், 2003இல் மானசிங்கரா என்ற மலையாள திரைப்படத்திற்காகவும், 2005இல் அஞ்சு விண்டே அம்மா என்ற மலையாள திரைப்படத்திற்காகவும் பிலிம்பேர் விருதுகளை வென்றார். தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளை 1977இல் 16 வயது நிலை படத்திற்காகவும், 1980இல் நிழல்கள் படத்திற்காகவும், 1991இல் அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காகவும், 1988இல் அக்னி நட்சத்திரம் படத்திற்காகவும், 1989இல் வருஷம் 16 மற்றும் கரகாட்டக்காரன் படத்திற்காகவும், 2009இல் அஜந்தா படத்திற்காகவும் வென்றார். கேரள மாநில திரைப்பட விருதுகளை 1994இல் சமோசனம் என்ற படத்திற்காகவும், 1995இல் கலபாணி படத்திற்காகவும், 1998இல் கல்லு கொண்டரு பொண்ணு என்ற படத்திற்காகவும் வென்றார். தனது 40 வருடங்களை கடந்த திரை வாழ்க்கையில் இதுவரை சுமார் 24 விருதுகளை வென்றிருக்கிறார்.